ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், saravanakumar. வெல்கம் டு பவர் ஸ்பேஸ் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஈஸ்மேனோட 1 கிலோவாட் சோலார் பிசியூ வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சைட்டில் தான் இதான் ஈஸ்மேனோட 1 கிலோவாட் சோலார் mppt பிசியூ. ஒரு ப்ரைஸ் டேக் பார்க்குறீங்க. இது பார்த்திங்கன்னா யூடிஎல் மாதிரியே இல்லை, ரெண்டுமே ஒரே OEM தான். உங்களுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் டிசைன், பில்ட்இன் MPPT இருக்குது, பியூர் சைன் வேவ், மல்டி கலர் ஃபங்க்ஷன், LED லைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் இப்போ ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது DGலையும் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா IT லோடு, உங்கள் சிஸ்டம், டெஸ்க்டாப் அந்த மாதிரி எல்லாமே இதில் ஒர்க் பண்ணும். இது 3 பேட்டரிஸ்லேயும் SMF ஜெல் டியூப்லர் பேட்டரிஸ் ரெண்டுத்துலேயுமே, அதாவது 3த்துலேயுமே ஒர்க் ஆகும். அதே மாதிரி இதில் 3 மோட் இருக்குது. PCU மோட், ஹைப்ரிட் மோட், ஸ்மார்ட் மோடு, அந்த மாதிரி 3 மோட் இருக்குது இதில். இந்த 3 மோடு பார்த்திங்கன்னா PCU மோடு பார்த்திங்கன்னா பகலில் சோலார், பேட்ரி, அப்புறம் EB. ஸ்மார்ட் மோடு பார்த்திங்கன்னா சோலார், EB. ஹைப்ரிட் பார்த்திங்கன்னா EB, சோலார், அப்புறம் தான் பேட்டரிக்கு போகும். இல்லை கவுத்து போட்டுருங்க. இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட் ஆகிற ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம். அது இல்லாமல் இதில் நீங்கள் உங்கள் கிரிட் சார்ஜை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சோலாரில் மட்டும்தான் சார்ஜ் ஆகும், EBயில் சார்ஜ் ஆகாது. இல்லை இதெல்லாம் எடுத்து இது பார்த்திங்கன்னா 1 கிலோவாட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் அப் டு 700லேருந்து 800 வாட்ஸ் வரைக்கும் லோடு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைட்டில் நாங்கள் ஒரு 1/2 HP மோட்டரே ரன் பண்ணியிருக்கோம். மோனோ பிளாக் 1/2 HPயே ரன் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். நல்ல இதோட வாரண்டி கார்டு இது. இதுக்கு 24 months ஆன்சைட் வாரண்டி இருக்குது. கண்டிப்பாக வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். கவர் நிமித்தங்க நல்ல ஸ்லிம்மான மாடல் இது. அதே மாதிரி இது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான, அதாவது 1 கிலோவாட் MPPT இன்வெர்ட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற இன்வெர்ட்டர். வயர்லாம் பின்பற்ற 2 இன்வெர்ட்டர் இருக்குது. ஒன்று UTL ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது MPPT. UTLக்கும் MPPTக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர் மட்டும்தான், பேர் லேபிள் தான் வித்தியாசம் இருக்கும். மற்றபடி அப்படியே UTL தான் இது. அதே மாதிரி LED மல்டி, இது வந்து DC ஃபியூஸ் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் அதே மல்டி கலர் LED டிஸ்பிளே, அதே மாதிரி IT லோடு ஆன் ஆஃப், சார்ஜிங் எனேபிள் டிசேபிள், பவர் பட்டன், கிரிட் சார்ஜ் எனேபிள் பண்ணுறது, அப்புறம் செட்டிங்ஸோட என்டர் பட்டன். அது ஈஸ்மேன் பேர்ல்ன்ற மாடலில் திருப்பி நல்லா இருக்கு. ஆனால் நான் இப்போ ஒரு சர்ச்சுக்கு போட்டோம். இது நல்லா எல்லா ஸ்பீக்கர், மைக்கு, ஒரு 5 லைட், 5 ஃபேன் கொடுத்தோம். நல்லா ஃபுல் லோட்லேயும் நல்லா ஒர்க் ஆச்சு. அது பார்த்திங்கன்னா அந்த 2 கனெக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோலாரோட இன்புட், அதாவது ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணுற கனெக்டர். மேலே ஒரு லைட் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ரிவர்ஸில் கொடுத்திங்கன்னா அந்த லைட் எரியும். அப்போ நீங்கள் திரும்பியும் கழட்டி மாற்றி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 15 amps சாக்கெட் அவுட்புட்டுக்கு. அது வந்து AC ரீசெட், இன்கேஸ் ஏதாவது அவுட்புட்டில் ஷார்ட் ஆச்சுன்னா ரீசெட் ஆகிறதுக்கு. அதே மாதிரி கேபிள் கூட பார்த்திங்கன்னா காப்பர் 12 square mm காப்பர் கேபிள் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியான கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. சில பிராண்ட்லலாம் அலுமினியத்தில் வருது, இவங்க காப்பரில் 12 square mm ஓரளவுக்கு மீடியமான கேபிள், நல்ல கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. பவர் கேபிள் மட்டும்தான் கொஞ்சம் தின்னாக இருக்குது. ஆனால் சோலார் இன்வெர்ட்டர்னால அது ஒன்றும் பெருசாக நம்ம எடுத்துக்க வேணாம். அதே மாதிரி ஏர் வெண்ட் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. பேக் சைடில் ஒன்றும், சைடில் ஒன்று. ஏன் 2 கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சைடு வந்து இன்வெர்ட்டர் போர்டு, இன்னொரு சைடு MPPT போர்டு இருக்கிறதுனால யூடியூப்பில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஆமாம், சோலாரில் சார்ஜ் ஆகும்போது. அதனால் 2 எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸாஸ்ட் ஃபேன் 2 எக்ஸாஸ்ட் ஃபேனோடையும் நல்லா சூடு இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி இன்வெர்ட்டர் வேணால் கால் பண்ணுங்கள். பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.